இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.8 ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தட். ஸோ டிவிஷன் மெத்தடில் எப்படி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கொடுத்துருக்கிறது ஒரு பாலினாமியல், இதனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து டிவிஷன் மெத்தட். டிவிஷன் மீன்ஸ் டிவைட் பண்ணுறோம், ஓகேவா? பட் இங்கே ஒரே ஒரு பாலினாமியல் தான் இருக்கும், அதை எப்படி டிவைட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இதுதான் இந்த கொஷின். x பவர் 4 மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. ஸோ இது வந்து டிவிஷன் மெத்தட்னால டிவைடு ஃபார்மேட்டில் நான் எழுதிக்கிறேன். ஓகே ஓகே இப்போ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். x பவர் 4 மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. ஓகே ஓகே இப்போ இதில் வந்து நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிவிஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து 2 டிஜிட்ஸாக நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டே வரணும். இப்போ இது 1 இது 2 இல்லையா, இது ஒரு இன்டிஜர், இது வந்து ஒரு எக்ஸ் டேர்ம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அடுத்த 2வாக இருக்கும். அப்போ தனியாக இருக்கிறது இந்த எக்ஸ் பவர் 4 தான். அப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் பவர் 4 தான் நம்ம டிவைட் பண்ணணும். அடுத்து வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து, அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு சேர்த்து தான் நம்ம பண்ண முடியும், தனித்தனியாக பண்ண முடியாது. ஓகேவா? எப்படி பண்ணுறோன்னு பாருங்க. ஸோ எக்ஸ் பவர் 4, ஸோ கீழே அதே எக்ஸ் பவர் 4 வந்து நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகணும், அதாவது 0 வரணும் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 வரணும்னா எது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4 வரும். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு தான் என்னது எக்ஸ் பவர் 4. ஏன்னா பவரில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு எடுத்துக்கிறேன், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு போடுறேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பவர் 4ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் பவர் 4 கீழே இதனுடைய சைனை மாற்றணும். ஸோ இது கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். ஓகே இப்போது அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டையுமே நம்ம சேர்த்து தான் இறக்கணும். கீழே நம்ம வந்து எழுதும்போது ரெண்டையுமே நம்ம கீழே சேர்த்து தான் எழுத முடியும். ஸோ மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கே என்ன இருக்குதோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வேணும், மைனஸ் 12x கியூப் வேணும். அதில் நம்மளுக்கு 2 தான் இருக்குது. அப்போ 2வை எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 6ஆல். மைனஸ் 12 வேணும்னா மைனஸ் 6. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ இன்னும் என்ன ஒன்று வேணும், அது கூட இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை எதால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் க்யூப் வரும், எக்ஸால். ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா தான் எக்ஸ் பவர் 2 இன்ட்டு எக்ஸ் மீன்ஸ் 2 + 1 3 வரும். ஓகேவா? அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இது கூட சேர்த்து எழுதணும். ஸோ மைனஸ் வேணுங்கிறதுனால மைனஸ் 6x. ஸோ இங்கே நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதையே நீங்கள் இங்கேயும் அப்படியே எழுதிடணும். அதுதான் ப்ரொசீஜர். இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு தெரியுதா? இந்த 2x ஸ்கொயர் எப்படி வந்ததுன்னா இது கூட 2 மல்டிப்ளை பண்ணோம், 2x ஸ்கொயர் வந்துருச்சு. அடுத்து இங்கே என்ன எழுதணுமோ அதை இதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே என்ன எழுதுறீங்களோ அதை தான் இங்கே எழுதணும். இப்போ இந்த 6x மைனஸ் 6xை கொண்டு போய் இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 6 இன்ட்டு 2 மைனஸ் 12x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். அதே மாதிரி இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 6 6 ஆர் 36 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லா சைனையும் மாற்றுறோம், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே ப்ளஸ் இருக்கிறது இங்கே மைனஸ் ஆயிரும். ஸோ இது கேன்சல் ஆகி 0 வந்துடும். இப்போ இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ் இல்லையா? ஸோ 42லேருந்து 36 பேஜ்னால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். ப்ளஸ் தான். ஸோ 6x ஸ்கொயர் வரும். ஓகேவா? அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இந்த ரெண்டையுமே நம்ம கீழே இப்போ இறக்க போகிறோம். ஸோ மைனஸ் 36x ப்ளஸ் 9 இதுதான் வேணும். ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பாருங்கள். இந்த 2x ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். இங்கே நம்ம பண்ணோம் இல்லையா மைனஸ் 6x, இதையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே இருக்கிறதையும் இங்கே எழுதும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 6 2s are 12x, 6 2s are 12xன்னு வந்துடும். இப்போ பாருங்கள் இங்கே 2x ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே 6x ஸ்கொயர்டு இருக்குது. அப்போது 2வை எதால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் தான் வேணும். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு, அதனால் இங்கே எதுவும் தேவையில்லை. ஸோ ப்ளஸ் 3 தான். ஸோ இங்கே என்ன போட்டிங்களோ அதே ப்ளஸ் 3 இங்கேயும் போடணும். இந்த 3யை கொண்டு வந்து இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது 3 இன்ட்டு 2 6x ஸ்கொயர்டு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 12 இன்ட்டு 3 36x ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 9. ஓகேவா? இப்போ இதனுடைய சைன் எல்லாத்தையுமே நம்ம மாற்றுறோம்.
ஸோ இது கேன்சல் ஆகுது, இது கேன்சல் ஆகி, இது கேன்சல் ஆகி ஆன்சர் 0 வந்துருச்சு. அவ்வளோதான். அப்போ இந்த டிவிஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் இந்த பாலினாமியல் கண்டுபிடிச்சா வரக்கூடிய கோஷியன்ட் தான் அதனுடைய வேல்யூ. ஸோ அதை எப்படி எடுத்து எழுதுறேன்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x cube ப்ளஸ் 42x squared மைனஸ் 36x ப்ளஸ் 9 is equal to x squared மைனஸ் 6x ப்ளஸ் 3. இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து நம்ம மாடுலஸ் போடணும். பிகாஸ் இதில் உள்ளே இருக்கிறதுலாம் வேரியபிள் இருக்குது இல்லையா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வருங்கிறதுனால மாடுலஸ் போடுறோம். ஸோ இதுதான் இந்த கொஷின். ஸோ சிம்பிளாக தானே இருக்குது. எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நான் பார்க்க போகிற பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.8 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். 37x² மைனஸ் 28x cube ப்ளஸ் 4x பவர் 4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஸோ இது டிவிஷன் மெத்தடில் நம்ம ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பவர் அதிகமாக இருக்கக்கூடியது 4x பவர் 4 அது உள்ளே இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு ஆர்டராக எழுதிக்கிற போகிறோம். ஸோ கொடுத்துருக்க பாலினாமியலை நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4x பவர் 4 மைனஸ் 28x cube, ஏன்னா x பவர் 4 அடுத்து x cube தான் வரும், ப்ளஸ் 37x² வரும், அடுத்தது ப்ளஸ் 42x, லாஸ்ட்டில் ப்ளஸ் 9. ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய பாலினாமியல். இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவிஷன் மெத்தடுங்கிறதுனால டிவிஷன் மெத்தட் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ 4 × x பவர் 4 மைனஸ் 22x cube ப்ளஸ் 37x² ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஸோ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது ஒன்லி 4x பவர் 4 மட்டும் வரும். லாஸ்ட்டில் இருக்க 2 ஒன்று, அடுத்த 2 தனியாக இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இண்டிஜர்னு பார்த்திங்கன்னா 4. ஸோ 4 என்ன மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 வரும்? 2 2s தான் 4 வரும். ஸோ அப்போ 2. அதே மாதிரி x பவர் 4 வேணும்னா x² × x² தான் x பவர் 4 வரும். ஸோ 2x², அதே 2x² மல்டிப்ளை பண்ணால் வர்றது என்னது? 4x பவர் 4 வரும். ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ கேன்சல் ஆயிடுது. அடுத்து இறக்கும்போது ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம வந்து கீழே கொண்டு வர முடியும். ஸோ மைனஸ் 28x cube ப்ளஸ் 37x². ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s இங்கே 4x² வந்துடும். இப்போ இங்கே தேவைப்படுறது மைனஸ் 28x cube, இருக்கிறது 4x². அப்போ 4 எதால் மல்டிப்ளை பண்ணணும்? மைனஸ் 28 வேணும்னா மைனஸ் 7ஆல். ஸோ 7 4s 28. இங்கே x² இருக்குது, ஆனால் இங்கே x³ வேணும். அப்போ இன்னும் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? எக்ஸால். ஸோ இங்கே என்ன நீங்கள் போட்டிங்களோ அதை அப்படியே இங்கேயே எழுதிடணும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மைனஸ் 7x கொண்டு போய் இது ரெண்டையிலேயே மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இந்த மைனஸ் 7x கொண்டு போய் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வர்றது மைனஸ் 28x² × x³ வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 7s 49x² வந்துடும். ஸோ இப்போ என்னுடைய சைனை மாத்திரம், இது கேன்சல் ஆகிரும், பட் இது கேன்சல் ஆகாது. ஸோ 12 வரும், மைனஸ் 12x² வரும். புரியுதுங்களா? ஏன்னா பெரிய நம்பரில் மைனஸ் அடையாளம் இருக்குது. ஸோ ஓகே. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய மீதி ரெண்டையும் நம்ம கீழே கொண்டு வரோம். ஸோ ப்ளஸ் 42 தனியாக ஒன்று மட்டும் இறக்க முடியாது, ரெண்டாக தான் கீழே இறங்கும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்மளுக்கு தேவை மைனஸ் 12x². ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 4x² இருக்குது இல்லையா? இப்போ இந்த 4x² அப்படியே எழுதிடணும். இப்போ நம்ம இங்கே எழுதின இந்த மைனஸ் 7x கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 7 × 2 14x வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் வேணும், மைனஸ் 12 வேணும், இங்கே 4 இருக்குது. அப்போ மைனஸ் 3 இல்லையா? 3 4s 12. x² இருக்குது, இங்கேயும் x² இருக்குது. அப்போ மைனஸ் 3 மட்டும்தான், நோ எக்ஸ். ஸோ இங்கே மைனஸ் 3 போட்டதுனால இங்கேயும் மைனஸ் 3 போட்டு அதை கொண்டு போய் எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 3 × 4x² மைனஸ் 12x², மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14 × 3 42x ப்ளஸ் 3 3s 9. ஸோ இப்போ எல்லாத்தோட சைனையும் மாற்றணும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி 0 வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் கிடச்சிருச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x பவர் 4 மைனஸ் 28x³ ப்ளஸ் 37x² ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 = என்ன கிடச்சிருக்கு? மாடுலஸ் ஆஃப் 2x² மைனஸ் 7x மைனஸ் 3.
ஸோ ஈஸியாக இருக்குதா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.8 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்கக்கூடிய தேர்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பாருங்கள். 16x⁴ + 8x² + 1 இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இல்லை x⁴ அடுத்து ஒரு x³ வரும், அதை கொடுக்கல. x² அடுத்து ஒரு x வரும், அது கொடுக்கல. ஸோ நம்ம அந்த ஃபுல் டேர்மோடு எழுதுறவங்க தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 16x⁴ கொடுக்காதனால அது 0ன்னு எடுத்துக்கலாம். 0x³ + 8x² + 0x + 1. ஸோ இதுதான் கொடுத்துருக்க பாலினாமியல். இப்போ இந்த பாலினாமியலுக்கு நமக்கு டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் 16x⁴ + 0x³ + 8x² + 0x + 1. ஓகேவா? ஓகே. இப்போ லாஸ்ட்லேருந்து 2 2வாக நம்ம போடணும். அப்போ போட்டு வந்தோம்னா 16x⁴ மட்டும் இருக்கும். ஸோ 16க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படிங்கும்போது 4 4s are 16. ஸோ 4x⁴ வேணும்னா x² வேணும். ஸோ இந்த 4x²ஐயும் 4x² மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16. x² × x² x⁴ வந்துடும். இதை மைனஸ் பண்ணும்போது கேன்சல் ஆகி 0 வந்துடும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டையுமே நம்ம வந்து கீழே இறக்கணும். ஸோ 0x³ + 8x². ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இது இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8x². ஓகேவா? இப்போ 8x² அப்படிங்கிறது பக்கத்தில் ஏதாவது ஒரு டிஜிட் நம்ம போட்டு தான் இதை செய்ய முடியும், அப்படி தானே? ஆனால் இங்கே x³ 0ங்கிறதுனால அதுக்கு வேல்யூ இல்லை. x² இருக்குது, பட் இன்ட்டு 1ன்னு நம்ம போட முடியாது. அப்போ இது ரெண்டையுமே நம்ம கண்டிப்பாக இறக்கி ஆகணும் இந்த இடத்துல. அப்போனா தான் நம்மளுக்கு இந்த அடுத்த ஸ்டெப் நம்ம செய்ய முடியும். ஒன்றை மட்டும் இறக்க முடியாது, ஏன்னா எப்போதுமே 2 2ஆக தான் இறக்கி செய்யணும் இந்த மெத்தடில். அப்படியே ஒன்றே இறக்குனாலும் நோ யூஸ், பிகாஸ் அதுலேயே 0 தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே 8x² இருக்குது, இங்கே 8x² இருக்குது. ஓகேவா? அப்போது இதே 8x² வேணுன்னா நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணால் போதும், +1ஆல். ஸோ அப்போ இங்கேயும் +1. ஸோ 1 × 8x², 8x². 1 × 1 1. ஸோ இதே மைனஸ், இதுவும் மைனஸ், கேன்சல் 0. அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ √16x⁴ + 8x² + 1, அதுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன கிடச்சிருக்கு? 4x² + 1 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? இது தேர்ட் சம். ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம். இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.8 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்கக்கூடிய ஃபோர்த் சப்டிவிஷன். கொஷின் பாருங்கள். 121x⁴ - 198x³ - 183x² + 216x + 144 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிவிஷன் மெத்தட்னால நான் டிவிஷன் மெத்தடில் இதை எழுதிக்கிறேன். 121x⁴ - 198x³ - 183x² + 216x + 144. ஸோ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக நம்ம எடுக்கும்போது இது மட்டும் தான் இருக்கும். ஸோ 121 அப்படின்னா அதோடைய ஸ்கொயர் ரூட் என்னது? 11 × 11 தான் நம்மளுக்கு 121. அதேமாதிரி x⁴ x². ஸோ 11x², 11x² என்ன வந்துடும்? 121x⁴ வரும். ஸோ ப்ளஸ் இருக்கிறனால மைனஸாக மாற்றும்போது இது 0 ஆயிரும். ஸோ அடுத்து 2 நம்ம வந்து ப்ரொசீஜர் படி கீழே கொண்டு வரோம். -198x³ - 183x² அப்படின்னு இறங்குது. இப்போ இந்த 11 என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வந்துடும்? 22x² வரும். ஓகேவா? இங்கே 22 இருக்குது அப்படின்னா இங்கே -198 இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் எந்த வேல்யூ போட்டால் நம்மளுக்கு வந்து 198 வரும்? 22ஓட எந்த வேல்யூ போட்டால் நம்மளுக்கு 198 வருதுன்னா ஒவ்வொன்றா மல்டிப்ளை பார்க்கணும். 122 22 தான் வரும். அடுத்து 44 இல்லையா, 66 அப்படி பார்க்கும்போது 922 என்ன வரும்? 198 வரும். ஸோ 9 டைம்ஸ். அதேமாதிரி இங்கே x³ இருக்குது, இங்கே x² தான் இருக்குது, அதனால் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே என்ன போட்டோமோ அதே தான் இங்கே போடணும். போட்டுட்டு இதை கொண்டு வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ -198 x² × x³ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 9 9s are 81 x × x². ஸோ இதை ப்ளஸ்ஸாக மாற்றும் போது இது கேன்சல் ஆயிரும். இது மைனஸாக மாற்றும் போது இது ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ -3 + 1 4 364x².
ஓகேவா? இனி அடுத்தது இது அப்படியே நம்ம அடுத்த ரெண்டையும் நம்ம கீழே இறக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் 216x ப்ளஸ் 144 இல்லையா? ஸோ இந்த ஸ்டெப்பு இதே வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இங்கே இருக்க 22x² அப்படியே எழுதிக்கணும். அடுத்து நம்ம இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதை மறந்துடக்கூடாது. 9 2s are 18x. ஓகே ஓகே. இப்போ இந்த 22x² ஓகே இல்லையா? x² தான் இருக்குது, அதை பற்றி கவலை இல்லை. பட் 22வை எதால் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு -364 வரும்னு பார்க்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ 22வை எதால் மல்டிப்ளை பண்ணால் -364 வரும். ஸோ 22 × 10 220. அப்போ 10க்கு மேலே தான் 4 இருக்குது, 364. அப்போது 22 × 12 என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 22 × 12 இது வந்துடுச்சு 364. அப்போது -12 தான். ஸோ இங்கே -12னால இங்கேயும் -12 தான். ஸோ இப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா -364 இல்லையா? x². அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18 × 12 என்ன வருதுன்னு பார்க்கலாமா? என்ன வருது? ஸோ அதே தான் வரும். ப்ளஸ் 216x ப்ளஸ் 12 × 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 × 12 144. ஸோ ப்ளஸ்ஸாக மாறும், இங்கே மைனஸாக மாறும், இங்கே மைனஸாக மாறும். கண்டிப்பாக அந்த சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போனா அது கேன்சல் ஆகி 0 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121x⁴ minus 198x³ minus 183x² plus 216x plus 144. இதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? இதோடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ 11x² minus 9x minus 12ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஈஸியாக இருக்குது இல்லையா? எப்படி செய்யணும்னு தெரியுதா? ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபார் 4 subdivisions. Okay, thank you.